கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் கடைசி ஞாயிறு. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசரின் பெயரால் எம் பாடகர் குழுவினரில் நல்வாழ்த்துக்கள். உலகெங்கும் முடியாட்சி மாறி மக்களாட்சி மாறும் காலகட்டத்தில் நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். பிலாத்து இயேசுவிடம், நீ யூதர்களின் அரசரா என்று கேட்டபோது அவர், என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல என்று கூறினார். அவர் உலக மக்களுக்காக தன்னையே கொடுத்து நிலையாட்சிக்கு அழைத்து செல்லவே வந்தார். அவர் நம் அரசர், ஆம், ஏழ்மையின் அரசர், அன்பின் அரசர், பணிவின் அரசர், தாழ்ச்சியின் அரசர். எனவேதான் அவர் மாளிகையில் பிறக்கவில்லை, தன் சீடர்களின் கால்களை கழுவி பிறருக்காக பணிவிடை செய்து தன் அன்பின் ஆட்சியை அறிவித்தார். அவரது ஆட்சி உரிமை என்றுமுள்ளதாகும், அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. தொடக்கமும் முடிவுமான அவரின் வருகையை எதிர்கொள்ள நம்மையே நாம் தயாரிக்க அவரோடு மனம் ஒன்றித்து இன்றைய திருப்பலி வழிபாட்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மன்றாடுவோம். இந்த வழிபாட்டு ஆண்டில் நாம் பெற்ற ஆசீர்களுக்காக நன்றி கூறுவோம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசுவிலே மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது பொது காலத்துடைய கடைசி ஞாயிறு, 34வது ஞாயிறை நாம் கொண்டாட குழும்பி இருக்கிறோம். இந்த ஞாயிறை தாயாம் திரு அவை அனைத்துக்கும் அரசராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுகிறது. இஸ் a king of the universe அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்றாங்க. கிங் ஆஃப் த யூனிவர்ஸ், அகில உலகிற்கும், ஒரு நாட்டிற்கு, ஒரு இடத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மட்டும் அரசர் அல்ல, உலகம் அனைத்திற்குமே அரசராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை தான் இந்த விழா நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார். எனவே நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பெரிய பெரிய தலைவரெல்லாம் பார்த்துருக்கோம், நிறைய அரசியலை படிச்சிருக்கிறோம். அவரெல்லாம் வாழ்ந்தார்கள், செய்தார்கள், மடிந்தார்கள். இந்த உலகம் அவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கவே இல்லை. எல்லாம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, வரலாற்றோடு வரலாறாகி போனவர்கள் தான். ஆனால் ஒருவர் மட்டுமே இன்றும் வரலாறாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார், இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இதனுடைய அரசு மற்ற அரசுகளை போன்றது அன்று அப்படி என்று நாம் இன்னைக்கு வாசிக்கிறோம். இது அன்பின் அரசு, இது அருளின் அரசு அப்படி என்று பல அரசுகளை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். எனவே அருமையான இந்த நாளில் கிறிஸ்து அரசருடைய பெயர் தான் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. கிறிஸ்து அரசர் நம்ம அனைவரையும் ஆள வேண்டும், அப்படி ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் அமருவோம். சில பல நேரங்களில் அந்த ஆண்டவருடைய அரசுக்கு செவிமடுக்காமல் நம்முடைய அரசை மையப்படுத்தி வாழ்ந்த நேரங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு வழிபாட்டின் வழியாக இப்போது நாம் இந்த பலியிலே பங்கேற்போம். நாம் பாட வேண்டிய பல்லவி. அன்பிற்குரியவர்களே, அரசனான இயேசுவிற்கு நம் பாவங்களால் பாடுகளையும் துன்பத்தையும் அளித்துள்ளோம். இந்த பாவங்களுக்காக இவ்வழிபாட்டில் மன்னிப்பு வேண்டுவோம். பணம் பொருள் ஆசைக்கு இடம் தந்து பிறர் வாழ்வில் அமைதியை சிதைத்து அரசராகிய உமக்கு வேதனையை கொடுத்து முள்முடி தந்ததற்காக மனம் வருந்துகின்றோம். கிறிஸ்து அரசரே, எங்களை மன்னியும். போர்வை பொறாமைக்கு இடம் தந்து பிறர் வளர்ச்சியை சுயநலமாக தடுத்து எங்கள் அரசராகிய உமக்கு அவமானத்தை கொடுத்து சிவப்பு போர்வையை தந்ததற்காக மனம் வருந்துகின்றோம். கிறிஸ்து அரசரே, எங்களை மன்னியும். அதிகார மோகத்தினால் வன்முறைகளை கொண்டு எங்கள் காரியங்களை நிறைவேற்றி அரசராகிய உம்மை அடிக்க கோலை தந்ததற்காக மனம் வருந்துகின்றோம். கிறிஸ்து அரசரே, எங்களை மன்னியும். ஆண்டவரே,
கமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. திருப்பலியானது தனது 88வது ஆண்டு பிறந்த விழாவை கொண்டாடுகிற ரோசி பால் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருக்கு ஆண்டவர் அல்ல சுகத்தையும் நீலாயிலும் தர வேண்டும் என்று நாம் அவருக்காக செபிப்போம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக கிறிஸ்டிய நிர்மலா குடும்பத்தில் நன்றி பலியாகும், ராஜா ஜூலியட் குடும்பத்தில் நன்றி பலியாகும், அற்புத மேரி பாலசாமி குடும்பத்தில் நன்றி பலியாகும், ஐனார் அலெக்ஸ் லூர்து நாயகி செலின் குடும்பத்தில் நன்றி பலியாகும், பிபி ஆண்டனி குடும்பத்தில் நன்றி பலியாகும் ஒப்பு கொடுத்து வைக்கலாம். அத்தனை குழும இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக செபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது சேஸ் தங்கும் அவர்கள் நல்ல உடல் சுகம் பெற வேண்டும் என்ற கருத்துக்காக திருத்தந்தையுடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், மரிய நேசம் உடல் சுகம் பெற வேண்டும் என்றும், ஹாரிஸ் மேரி குடும்பத்தினருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் நாம் அவர்களுக்காக இத்திருப்பலி வழியாக செபிப்போம். மேலும் திருப்பலியானது பன்னீர்செல்வம் கிறிஸ்டின் அம்மாள் குடும்பத்தில் மறைத்தனைத்தான் மக்கள் இறந்து போன பிலோமினா ரீதா மேரி, கிளமென்ட் செல்வம் செலின்ராலின் குடும்பத்தில் மறைத்தனைத்தான் மக்கள் பெஸ்கி இறந்த 9ஆம் ஆண்டு நினைவு, சலீத் மதா பிரசித்து மறைத்தனைத்தான் மக்கள் ராயப்பா லூர்தம்மாள், செல்வம் பாக்கியதாஸ் அந்தோணிராஜ், நிர்மலா இறந்த 16வது நாள், ஆரோக்கிய மலைமலை மாதா பிரசத்தில் மறித்தனைத்தான் மக்கள் கந்தசாமி ஜெகதீஸ்வரி, எம்ஐ பால் பெர்னார்ட் பேட்டர்சன், எலிசபெத் பேட்டர்சன், யாரும் இணையாத ஆன்மாக்கள் பால்ராஜ் மரிய ரத்தினம், பிச்சை செட்ரிக் ஜெக்சன், மரிய ஜாக்சன், ஜெவமாலை மாதா பிரசத்தில் மறித்தனைத்தான் மக்கள் ஐனேசம்மாள் ஆரோக்கிய சாமி, உலகில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், மரியாயின் மாசற்ற இதய பிரசரத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், விடிய காலத்து பிரசரத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், சனிஸ்லாஸ் வியாகுல் மேரி கஸ்பர், ஜான்சன் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள்,
பிலார் மாதா பிரசித்த மரித்தனைத்த ஆன்மாக்கள், அந்தோனி குரூஸ், ஜேம்ஸ் சிறிய புஷ்பம் குடும்பத்தில் மரித்தனைத்த ஆன்மாக்களுக்காக செபிப்போம். அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தரம்படியாய் மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பாந்தும் திருமகனின் அனைத்தையும் புதுப்பிக்க நீ திருவிழம் ஆனீரே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பனைத்தையும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தீத்தவும் அருள் புரிவீராங்க. மோடி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் தானியேல் தான் கண்ட காட்சியை இங்கே விவரிக்கிறார். மானிட மகனின் வருகையும் கடவுளின் அரசு எத்தகையது, யாருக்குரியது, அது எப்படி இருக்கும் என்பதை பற்றி எடுத்துரைக்கிறார். மானிட மகன் முடிவற்ற அரசையும் மகிமையையும் பெறுகின்றார். இறை அரசை பற்றிய நம்பிக்கையை தரும் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 13 14 முடிய. அந்நாட்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உனதாகும், அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. வாசகத்தில் திருத்துதர் யோவான் தனது திருவழிபாட்டின் நூலில் இயேசுவை மண்ணுலக அரசருக்கு தலைவர் என்று அறிவிக்கின்றார். இயேசுவின் தலைமை என்பது அன்பின் வழி விடுதலையை பெற்று தருவதாகும். கிறிஸ்து அரசர் தன்னை முதன்மைப்படுத்தி
மக்களை வாழ வழிவகுத்தார். மக்கள் அரசரை தேடி செல்கின்றார், ஆனால் கிறிஸ்து அரசரோ மக்களை தேடி செல்கின்றார். இதனை வெளிப்படுத்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் நம்மை குருக்களாக ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 வரை. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமென். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அத்தியாயம் 18 இறை திரு வசனங்கள் 33 - 37 முடிய. பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உன்னிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா? என்ன, உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன் என்னிடம் ஒப்புவித்தார்கள், நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சியை போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சியை போன்றதாய் இருந்திருந்தால் நான் உங்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானா என்று கேட்டான். அதற்கு இயேசு,
அரசன் என்று நீ சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பது என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ரஷ்ய நாட்டு அரசர், இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு. நீங்க கேட்கக்கூடாது அரசர் நடந்து போனாரா அப்படின்னா. ரஷ்ய நாட்டு அரசர் ஃபெட்ரிக் அந்த இடத்திலே நடந்து சென்று கொண்டு இருக்கிறார். இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ வாக்கிங் காலையில் வேகமாக போகிறாங்க. எதிரில் யார் வரா கூட சிலத்தை தெரியல. ஏன்னா அவங்க தெரியும் காதில் அந்த ப்ளூடூத்தையோ இதை மாட்டிக்கிட்டு பாட்டு ஓடிக்கொண்டு நடந்து கொண்டு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க, தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் இவர் நடந்து கொண்டு இருக்கிறார். இதில் இவர் பெரியவர் வருகிறார். தெரியாமல் இந்த அரசர் ஃப்ரெட்ரிக் மீது அந்த பெரியவர் மோதி விடுகிறார். நீங்க யாராவது மோதிட்டு என்ன பண்ணீங்க? பார்க்க கூடாது அப்படின்னு கேட்போம்ல. இவர் கேட்கிறார், அவர் அரசர், ஆனா அவருக்கு அரசர் என்று தெரியவில்லை. யார் நீங்க? அரசர் யார நீ என் மோதல் அப்படின்னு கேட்பல கேஷுவலா. யார் நீங்கள் அப்படி என்று கேட்கிறார் பெரியவரை பார்த்து. பெரியவர் அசால்ட்டா சொன்னா நீங்களாம் சிரிக்க போறீங்க. நான் தான் அரசன் அப்படின்னார். யாராவது சொன்னீங்கன்னா என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு நெட்டு கழண்டுடுச்சு, ஏதோ மென்டல்ரா இது, நான் தான் முதல்வர், நான் தான் மோடி, நான் தான் அவர், இந்த மாதிரி. அப்போ உடனே அந்த பெரியவர் சொல்ற நான் தான் அரசர். இதை கேட்ட உடனே அரசருக்கு ஒரு மாதிரி, ஐயோ நான் தான் அரசர், எனக்கு ஒரு அரசரா அப்படின்ற மாதிரி இந்த ஃபெட்ரி கொஞ்சம் நகைப்போடு கேலியோடு அதை பார்த்து கேட்கிறார், எதன் மீது நீங்கள் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறீங்க? இப்போ நீங்கள் கேட்பீங்க, எந்த யார் மீது ஆட்சி செலுத்துறீங்க, எதன் மீது நீங்கள் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அரசர் அந்த பெரியவரை பார்த்து உடனடியாக பதில் வருகிறது, நான் என் மீது ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் என் மீது ஆட்சி. இவர் என்ன பிரச்சனை சொல்ற? நான் என் மீது ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அரிஸ்டாட்டில் மிக அழகாய் சொல்கிறார், நீங்க யார் மீதவனும் ஆட்சி செலுத்தலாமா? ஒருவன் தன்னை ஆளுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் சொல்றார். நான் சொல்ல அரிஸ்டாட், நீங்க அடுத்த ஆள்லாம். நீங்க ஒரு பெரிய மேனேஜராக உங்கள்கிட்ட 10 பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருப்பீங்க, உங்கள்கிட்ட 50 பசங்க இருப்பாங்க. நீங்கள் ஒரு டிஎல்லாக இருப்பீங்க, ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் பெரிய கம்பெனியில் உங்கள் கீழே 20 பேர் இருப்பாங்க. அடுத்தவளை ஆளுவது என்பது மிகவும் எளிதான். ஒருவர் தன்னையே ஆளுவது என்பது மிக மிக கடின. யோசிப்பாங்க, பெரிய விஷயம் இருக்கு, அது அப்புறம் பார்த்துப்போம். பார்த்தீங்கன்னா இன்று ரொம்ப அழகான ஒரு விஷயத்தான் இன்னைக்கு தாயாம் திருவை வந்து இயேசு கிறிஸ்து அனைத்துலகின் அரசர். எனக்கு பலமுறை இந்த கேள்வி வந்திருக்கிறது. ஏன்னா இப்போ நீ இப்போ வாழ்கிற இந்த சமகாலத்தில் அல்லது இப்போ வாழ்கிற ஒரு மாடர்ன் ஈராவில் பார்த்தீங்கன்னா, நேற்று எலெக்ஷன்லாம் முடிஞ்சுக்கு தெரியும். மகாராஷ்டிரா திருப்பி அவங்களே வந்துட்டாங்க, அவங்களே வருவாங்க. அது முடிஞ்சு பேச்செல்லாம் இல்லை, அது பேச்சே வர்றது ரொம்ப கஷ்டம் இனிதான். அதை பற்றி நிறைய பேர் சொல்லி கொண்டு இருக்கேன். வந்தாங்க என்பதுக்கான காரணமும் நிறைய பேர் டிவியில் சொல்கிறாங்க, அந்த செய்தியில். இன்னும் நிறைய பேர் அடுத்து நாங்கள் தான் வரப்போகிறோம், அவர் தான் வருவார், நான் பேரெல்லாம் சொல்லுவோம், அவர் தான் வரப்போறாரு. எத்தனை ஆண்டு நீங்களே இருப்பீங்க, நீங்களும் உங்கள் எல்லாம் ஆளுவீங்களா? நாங்களும் வருவோம், எங்களுக்கும் வர முடியும், நாங்களும் இந்த நாட்டை ஆளுவோம், இதெல்லாம் செய்வோம், அதையெல்லாம் செய்வோம் என்று நிறைய பேர் இப்போ அடுத்த 2026 நமக்கு நடக்க இருக்கிற சட்டமன்ற எதிர்கால பல இப்போவே அதுக்கான விலைகள்லாம் இப்போ நிறைய பேர் தொடங்கி இருப்பதெல்லாம் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அவன் நினச்சி பார்த்தேன், இந்த விஷயம் எனக்கு ஒரு மனதில் படுகிறது. இப்போ நிறைய பேர் ஒன்று நீங்கள் பைசா வச்சுக்கணும், அதிகார பலம் வச்சுக்கணும், ஆள் பலம் வச்சுக்கணும், அது மாதிரிலாம் வச்சுருந்தா தான் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு அரசியலில் வர முடியும், அல்லது நீங்கள் நாளைக்கு பின்ன ஒரு முதல்வராகவும் ஒரு நாட்டு தலைவராகவும் பிரதமர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருப்பதை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். இயேசுவை பற்றி நான் யோசிக்கும் போதெல்லாம் என் மனதில் புதிப்பது இதுதான், யார் இந்த இயேசு? ஒரு புத்தகமே இருக்கு, நீங்க கூட படிச்சு பாருங்க, யார் இந்த இயேசு அப்படி ஒரு புத்தகத்தை அந்தோனி சாமி எழுதியிருக்காங்க. யார் இந்த இயேசு? இயேசு யாருங்க?
அவர் பிறந்த ஊரை பற்றி கூட யோசிக்கிறாங்க. ஒரு பிரபலம் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லலாம், எங்க மதுரவாயில், சென்னை, கோயம்பேடு அப்படின்னா உலகத்திற்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் உங்களுக்கு தெரியும் பஸ் ஸ்டாண்ட் இப்போ இல்லை, அவுட் ஆயிடுச்சு. இப்போ அதை தாண்டி போயிடுச்சு. இப்போ கோயம்பேடை பற்றி ரொம்ப பெரிய யாரும் பேசுறது இல்லை. இப்போ சென்ட்ரல், மதுரை, அதுக்கு ஒரு நாகர்கோயில், வேற ஒரு ஊரை சொல்லுங்க. இப்போ அது மாதிரினா அந்த ஊருக்கான ஒரு அடையாளம் இருப்போம். அந்த ஊரை பற்றி நிறைய பேர் நான் சொல்லுவேன், நீ எந்த ஊர் சொல்லுவேன், நான் மதுரையில் எந்த ஊர், மதுரையில் அந்த ஊர், அந்த ஊரில் எந்த ஊர், அந்த ஊர் குக்கிராமம். அவன் குக்கிராமம் சொல்ல மாட்டான் பாருங்க. இப்போ இங்கே இருக்க நிறைய பேர் சொல்லுங்க ஊரை, நீங்கள் என்ன நாகர்கோயில், சிவகங்கை, நாகர்கோயிலா நீங்கள் நாகர்கோயிலில் அது ஊருக்குள்ள, அந்த ஊருக்குள்ள ஒரு ஊரில் தான் இருப்பீங்க. அந்த ஊர் பாதி பேர் தெரியாது. அப்போ அதை நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு பிரபலம் இல்லாத ஊர் பெத்லகேம், யாருக்கு தெரியும்? அவங்க அம்மா என்ன பெரிய பெரிய விஐபியா? சாதாரண ஒரு ஆள் பேல, யார் இந்த மரியாள், ஒன்றுமே தெரியாத ஒரு சாதாரண ஒரு குக்கிராமம், ஒரு பிரபல்யம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, இவங்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் இயேசு. சரியா? அதோட யோசிப்பாங்க, பிறந்த இடம் கூட போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் எந்த ஹாஸ்பிட்டல், நாங்கள் பிரசாந்தில், நாங்கள் எஸ்ஆர்எம் இல்லை, நாங்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்ப்போம். எதுக்கு? குழந்தை பெக்கிறதுக்கு. அவர் பாவம் போகிறது கூட இடம் இல்லாமல் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் சொந்த வீடு கூட இல்லை, அப்படி ஒரு ஊரில் பிறந்திருக்கார். பார்க்குறேன், திருப்பி யோசிச்சு பார்க்குறேன். இந்த இயேசுவை பல நேரங்கள் யோசிச்சு பார்ப்பேன். 30 ஆண்டுக்கு ஒரு தச்சு தொழில். நீங்களாம் சொல்லணும், ஐடி ஃபீல்டு இருக்கும், நான் என் பையன் லண்டனில் இருக்கான், என் பொண்ணு யூஎஸில் இருக்கா, எங்கள் அந்த இன்ஃபோஸில் வேலை செய்கிறோம், நாங்கள் விப்ரோவில் வேலை செய்கிறோம், அப்படி இப்படி எல்லாம் பெருமை பீத்தி கொள்கிற ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு தச்சு தொழில். 30 ஆண்டுகள். ஏதாவது புத்தகம் எழுதியிருக்காரா? ஏதாவது பயங்கரமான, இப்போ எல்லாம் நிறைய பேர் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நிறைய புத்தகம் எழுதி தள்ளுறாங்க பாருங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த புத்தக வெளியீட்டு விழா, இந்த புத்தக விழா, பயங்கரமான புத்தகங்கள். ஏதாவது பதவி, அவர் மாவட்ட செயலர், அவர் அந்த அமைப்பில் முக்கியமான ஒருங்கிணைப்பு தலைவர், அவர் அது அரசியல் எம்எல்ஏ, அது அமைச்சர், இன்னும் கிடையாது. நான் கூட்டி கழிச்சு பார்க்குறேன். நான் சொன்ன அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஆள். 30 வருஷம் யாருக்குமே தெரியல. அந்த சூசேப்பருக்கும் அன்னை மரியா உட்காந்து அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற 3 ஆண்டுகள். ரொம்ப அழகாக பரதேசி பிரசங்கின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண. பரதேசி மாதிரி ஊரெல்லாம் சுற்றி, இந்த பையன் ஊடு தங்குதான் பாருங்க. அவங்க அம்மா, உன் பையன் பாரு பைத்தியா மாதிரி அங்கே சுற்றி நிற்காம பாரு. அவங்க அம்மா சொல்கிறான், பைபிள் வசனம் இருக்கு, உன் பையனுக்கு என்னாச்சு, நெட்டு கலண்டுச்சு. அந்த ஆளுக்கு என்ன பண்ணுறான் பாரு, அங்கே போய் குடிக்கிறான், இங்கே போய் சாப்பிட்றான், அங்கே உட்காந்து பொம்பள்கிட்ட பேசிருக்கான், அந்த நோயாளிட்ட பேசுகிறான், அந்த விபச்சாரிட்ட உட்காந்து பேசிருக்கான். என்ன உன் பையனுக்கு என்ன பிரச்சனை? பரதேசி பிரசங்கியாக 3 ஆண்டுகள் ஊரை சுற்றி, அந்த 3 ஆண்டுகள் தான். ஏன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக சாதிச்சாராலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சாதிக்கவே இல்லை. அநியாயமாக தீர்ப்பிடப்படுகிறார். அதனுடைய விளைவாக 2 கல்வர்கள் நடுவிலே தொங்கப்படுகிறார், கொலை செய்யப்படுகிறார். அப்படியே யோசிச்சு பார்த்தேன், இந்த மனுஷன் செத்து போன பிற்பாடு இன்னைக்கு கல்லறையெல்லாம் வந்து கட்டுறீங்க, பெருசாக சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மார்பிளில் கட்டி அந்த கல்லறையை எனக்கு சொந்தமாக்கிக்கலாம் இருக்காங்க. ஒரு மாற்றான் வீட்டு கல்லறையில் கூட வந்து இடம் கூட இந்த மனுஷனுக்கு தனக்கென்று ஒரு சொந்த கல்லறையை கூட வைத்துக் கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட ஒருவரை தான் இன்னைக்கு நாம திரு அவை சொல்வது கிறிஸ்து அரசர், அனைத்து உலகின் அரசர். எப்படிங்க இது, எப்படி இது சாத்தியமாகும்? அப்படி ஒரு கேள்விதான் இன்று உங்கள் முன்பாக வைக்க நான் ஆசைப்படுகிறேன். நான் சொன்ன இத்தனை காரியங்களை எப்படி கூர்மையாக பார்த்தீங்கன்னா, இந்த உலகை எத்தனை இராணுவ படைகள் ஆண்டு இருக்கிறார்கள், எத்தனை அரசர்கள் இந்த உலகை எப்படியெல்லாம் புரட்டி போட்டு இருக்கிறார்கள், எத்தனை பாராளுமன்றம், எத்தனை பேர் பெரிய பெரிய ஆள்லாம் எவ்வளோ மாதிரி ஸ்பீச்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்க, வரலாற்று எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், பயங்கரமான ஸ்பீச். இந்த உலகையை புரட்டி போட்டு எத்தனையோ பேர் இருந்தாங்க, வாழ்ந்தார்கள். நான் சொன்ன முன்னுரை மாதிரி பெரிய பெரிய ஆள்லாம் இருந்தான். அவர்கள் செய்ய முடியாததை ஒரு தனி ஆளாக எதுவுமே செய்யாம, அதான் பாயிண்ட், எதுவுமே செய்யாம அவங்களாம் பயங்கரமா செஞ்சாங்க, வெட்டினாங்க, குத்துனாங்க, போர்கள் செய்தார்கள், வெற்றி பெற்றார்கள், தலையில வச்சுக்கிட்டாங்க, பெருமை பீத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. நான் சொன்ன அரசுக்கெல்லாம் அவங்க தெரியும், பெரிய பெரிய அரசனா இருக்காங்க, அவங்க எல்லா நாட்டும் வச்சுக்கலாம். உலக நாட்டை பத்தி பேசுறேன். அப்ப அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த ஒரு உலகத்துல ஒன்றுமே செய்யாமல் இனி ஒருவர் தனி ஆளாக இன்றும் 21ஆவது நூற்றாண்டு, 2020ஆம் நூற்றாண்டு முடிஞ்சிச்சு, நம்ம 21ஆவது நூற்றாண்டில வாழ்கிற சமயத்துல இன்றும் அசைக்க முடியாத ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு சக்தியாக, ஒரு ஆளாக இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து அரசர். அரசர் வச்சுக்கலாம், அரசர்.
என்னுடைய சிந்தை இப்படியாக செல்கிறது. உங்களோட நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போகணும், பைபிள் அப்படியே சொல்கிறேன், பார்ப்போம். இயேசு தன்னை ஒருபோதும் அரசர் என்று சொல்லிக் கொள்ளவே இல்லை. அப்போ இது எங்கேருந்து துவங்குது இந்த அரசர்கள் என்பது பிபிலியத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொடக்கத்திலிருந்து வாசிக்கலாம், பார்ப்போம். விம்மிய குரலோடு வீங்கிய கண்களோடு ஏங்கி இருந்த மக்கள், விரக்தி ஊற்ற மக்களுக்காக வீரம் பேசி பானுடன் இருந்து இந்த மக்களை அடிமைப்பட்டிருந்தவர்களை எத்தனை ஆண்டு என்றால் 432 ஆண்டுகளாம். அனுபவத்தை சொன்னார் என்கிட்ட, நானும் கூட பலமா படிச்சிருக்கேன், 70 ஆண்டுகள், 432 ஆண்டுகள் அடிமைகளாக பார்வை கொண்டு இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட மக்களை மீட்டெடுத்து அவளை ஒரு புதிய நாட்டுக்கு கொண்டு செல்கிறான். கானான் என்ற அருமையான ஒரு நாட்டுக்கு கொண்டு செல்றான். இங்கதான் பிரச்சனையே வருது. அப்படி போகும்போது தான் மக்கள் சொல்றாங்க, அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் பாருங்க, எல்லாரும் எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும். சாமியோட போறான், 1 சாமுவேல் 8:10 எடுத்து வாசனம், தொடர்ந்து வாசம், பெரிய வாசனம். அப்பவே சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு அரசனை ஏற்படுத்தாங்க. எல்லாருக்கும் அரசா இருக்காங்க, எங்களுக்கு மட்டும் அரசன் இல்லையே, எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் அப்படி என்று அவர்கள் அவரிடம் முணுமுணுக்கிறார்கள், சண்டை போடுகிறார்கள் சாமுவேல் இறைவாக்கினரிடம். சாமுவேல் ரொம்ப அழகான்னு சொல்மா, நீங்க எடுத்து வாசினா, எங்க அரசன் வந்தால் உங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படும், உங்களுடைய வாழ்வாதாரத்தை பிடுங்கிக் கொள்வான், உங்களை நிர்மூலமாக்குவான். அவன் நல்லா இருப்பான், நீ ஒண்ணுமில்லாம இருப்ப, அதெல்லாம் வேணாயா, அவர் மட்டும் போதையா, உங்களை யாவே கடவுள் உங்களை எப்படியாக வழி நடத்தினார், அந்த அரசர் மட்டும் போதும் சொன்னா, இல்ல இல்ல உங்களுக்கு தெரியும் நம்பாளுங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நான் வேணும். முதல் அரசர் சவுல், 2வது அரசர் தாவீது, 3வது சாலமோன். உங்களுக்கு தெரியும் அப்படி போது வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும் இந்த அரசர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படிலாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போவேனா. இவர்கள் தங்களுடைய வாழ்வில கடவுளுக்கு பிரமாணிக்கு எல்லாம் வேறு தெய்வங்களை வழிபடுகிறார்கள். நாளுக்கு பல பேர் பதவிலமான வாதைகளுக்கு உள்ளாங்கிறார்கள். இறை மக்களை அனுப்புகிறாங்க கடவுள். அப்போ அந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக உங்களுக்கு தெரியும் அப்பவே அறிவிக்கிறாங்க. ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, உங்களை மீட்பதற்காக மெசியா என்ற ஒரு அரசர் இந்த உலகிலே பிறப்பார், அவர் உங்களை மீட்டெடுப்பார். இதுதான் வளர்ச்சி. அப்ப என்னுடைய சிந்தை இப்படியாக செல்கிறது. இயேசு எப்போவாது தான் தான் அரசர் அப்படி என்று எங்கேயாவது வாயை விட்டாரா அப்படின்னா இல்லவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பார்க்கலாம், அவர் ஒரு முறை கூட சொன்னதா விவிலியத்தை நான் சொல்றேன். அப்ப இயேசு கிறிஸ்து அரசர் விழாவை நான் ஏன் கொண்டாட வேண்டும்? முதல் உலக போர் நடந்த சமயம் 1918, 20 முடிய சமயத்துல ஐரோப்பா அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் இருக்கிற நாடுகள், ஐரோப்பா கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பலவிதமான சீர்குலைவுகள், நிறைய அடிமை. இப்போ உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலில் போர் நடக்குது, உக்ரைனில் போர் எத்தனை நாட்களாக ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு காலைல 1004 ஆச்சா இன்னைக்கு அந்த உக்ரைன் போர். இஸ்ரேலில் போர் நடந்தது ஒரு மாதம். நம்மளாம் ஒளி நாடுக்கு போக முடியுமா? அதை போக முடியாது, ஏன்னா அடி பின்றான். நாங்கள் பயங்கரமாக சண்டை நடந்து, நமக்கு தெரியல, அதை பற்றிலாம் நம்ம பேச நேரம் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு நிலை குலைந்த ஒரு நேரத்தில் திருத்தந்தையர்களை கடவுள் எப்படி பயன்படுத்த அப்போ சொல்றாரு கடவுள். 1925ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி திருத்தந்தை 11வது பயஸ் அவர்கள் சொல்றாங்க, அப்பதான் இந்த விழாவை ஏற்படுத்த. ஏன் இந்த விழா அப்படின்னா, கிறிஸ்து அரச அவர் மட்டும்தான் அமைதியற்று இருக்கிற இந்த உலகத்திற்கு அமைதியை கொண்டு வர முடியும். நிலை குலைந்து போயிருக்கிறவர்களுக்கு நிலையான நிரந்தரமான ஒரு மன அமைதியை, சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவர் இவர் ஒருவர்தான் அப்படி என்று சொல்லி இந்த விழாவை ஏற்பாடு செய்கிறார்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நடக்கிறோம் நிறைய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சான். அது இந்த ஐரோப்பா கண்ட்ரிகளில் நிறைய உங்களுக்கு இன்றளவும் நிறைய போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள், சச்சரவுகள். அப்போ மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா திருப்பி பார்க்குறாங்க, இந்த கிறிஸ்து அரசர் மட்டும்தான் அங்கு அமைதியும் நிம்மதியும் நிலையான சமாதானத்தையும் கொண்டு வர முடியும் என்பதை பற்றி அவங்க பதிவு செய்கிறார். அப்போது இந்த விழாவானது இன்று கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறார். ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தால், அந்த அரசருக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு பிள்ளை பேர் இல்லை. உங்களுக்கு தெரியும் இப்பெல்லாம் அரசர், அவருக்கு அப்புறம் அவருடைய மகன், அவங்க தான் அப்படிதான் வருவாங்க. உங்களுக்கு தெரியும். ஆவியா சொல்றா, இந்த நாட்டை ஆளக்கூடியதற்கு நல்ல திறமையான நல்வுள்ளம் கொண்ட ஆள் யாரா வரலாம், யார் இளைஞர்கள் எல்லாம் வரலாம், எங்கேருந்துனா வரலாம். அப்படி உங்களுக்கு நான் டெஸ்ட்லாம் வைப்போம், அதில் தேர்ந்தெடுத்து இந்த நாட்டை ஆளைக்கூடிய பொறுப்பை உங்களை ஒப்படைப்புன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த கதைலாம் கேட்டிருப்பீங்க. பல இடங்கள்லேருந்து பல பேர் உடல் வாங்கு கொண்டவர்கள், நிறைய படித்தவர்கள், நிறைய திறமையானவர்கள், பல பேர் பல ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அப்போ அந்த ஊரில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன், ரொம்ப எளிமையான ஒரு வாலிபன்,
ஆனால் நல்ல பல திறமைகளை தன்னகத்தை கொண்டவன். அந்த ஊர் மக்கள்லாம் முடிவு பண்ணுறாங்க, நீ போ, நீ தான் இந்த நாட்டை ஆளக்கூடியவன். ஆனால் அவன் சொல்கிறான், என்கிட்ட ஒன்றுமே போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, நான் எங்கே போகிறது? ஏன்னா ஒரு போகிறோம் இன்டர்வியூலாம் போனோம், எப்படி போனோம், ஒரு டீசெண்டாக பேண்ட்டை போட்டுக்கிட்டு டையை கட்டிக்கிட்டு இன்சைட் பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்மார்ட்டாக போனால் தானே, ஷூலாம் போட்டு போனால் தானே அந்த இன்டர்வியூ பார்க்கும்போதே பார்ப்போம், மொக்க மாதிரி வந்து மொக்க பீஸு இதுக்கெல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ அவன் சொல்கிறான், என்கிட்ட எதுவுமே. அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு தேவையான அந்த ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இவரும் செல்கிறார். அந்த அரண்மனைக்கு செல்கிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகிறாங்க, வேற தாட்டு பூட்டுன்னு எல்லாம் பயங்கரம் போகிறாங்க. இவரும் போகிறார், இந்த வாலிபனும் செல்கிறான். பார்க்கிற போது ஒரு முதியவர், வயதானவர், அப்படியே கொஞ்சம் அந்த ஊரை பற்றி குளிர்ந்த மாதிரி வச்சுங்க, இவன் கோட்டெலாம் போட்டு போவாங்களே, அந்த மாதிரி கோட்டு போடு. அந்த முதியவர் ரொம்ப நலிந்த நிலையில் அப்படியே கையெல்லாம் ஆடிக்கொண்டு அப்படியே இருக்கு. இவன் பார்க்கிறான், ஐயோ நம்ம ஒரு திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அணிந்திருந்த அந்த ஆடையும் அந்த கோட்டையும் பிடித்து சாதாரண ஒரு உடை அணிந்து கொண்டு அப்படியே அவன் அந்த அரண்மனைக்கு உள்ளே போயிட்டான். எல்லாரும் நிறைய பேர் பல இடங்களிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் அந்த இடத்துல குவிந்து கிடக்கிறார்கள். எல்லாரும் இப்போது அரசர் வர போறாரு, எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அரசர் வருகிறார், அரசர் வருகிறார் அப்படின்னு பராக் பராக் பராக்ன்றாங்க. எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. அங்க என்ன நடந்துச்சு? அந்த அரசர் அங்க பையன் பார்க்கறான். யார் அந்த அரசர்? அந்த வயதானவர் வந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் அந்த ஆட்டினுடைய அரசராக இருக்கிறார். இவனை பார்க்கிறார், அவளும் நோக்கினான், அவளும் நோக்கினான். அது மாதிரி வந்து பார்க்கிறாரு. பார்த்தோன்னே சொல்றார், அங்க இருந்து அத்தனை பேரும் பார்த்தார், பயங்கரமா படிச்சவங்க இருக்காங்க, உடம்பு சக்தி வேற மாதிரி இருக்காங்க, ஸ்மார்ட்டா இருக்காங்க, அழகா இருக்காங்க. சொன்ன அந்த பையனை சொல்றாரு, பாருங்க, நான் வெளியில இருக்கும் போது யார் ஒரு அரசனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா சொல்றாரு, ஒருவர் மீது உண்மையான அக்கறை கொண்டவர் தான். தன் மீது அக்கறை கொண்டவன் நாட்டையால தகுதியற்றவன். நீங்க எல்லாரும் நிறைய பேர் பார்த்தா, ஐயோ இவரு தான் வெளியே நின்றுந்தாரு, இவருக்கு நம்ம ட்ரெஸ் கொடுத்துக்கலாமோ, இவருக்கு நம்ம ஒரு ஷூ கொடுத்துக்கலாமோ அப்படின்னு நினைக்கும் போதோ அரசர் சொல்றார், எவன் ஒருவன் நாட்டையால தகுதியானவன் என்றால் தன்னை பற்றி அல்ல, அடுத்தவரை பற்றி சிந்திப்பவன், அடுத்தவருடைய மீது அக்கறை கொண்டவன், அவரின் நலனுக்காக தன்னை எழுப்பதற்கு தயாராக இருப்பவன் தான் ஒரு நாட்டினுடைய அரசனாக இருக்க முடியும் சொல்லி இதோ இருக்கிறாரே தம்பி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை, அவர் நாட்டினுடைய அரசராகுவதற்கு எல்லாம் தகுதியும் இருக்குன்னு சொல்லி அவரை வந்து நாட்டினுடைய அரசராக மாற்றுகிறார். இயேசுவிற்கு பிரியமானவரே, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு பெரிய காரியம் செய்வேன். நான் பலமுறை யோசிச்சு பார்ப்பேன். நான் சொன்னேன், பெரிய போதனை, பெரிய ஆள்லாம் ஒன்றும் சண்டை போட்டாரா, பெரிய வேற ஏதாவது பண்ணாரா? ஒன்றும் பண்ணலங்க. அவருடைய வாழ்வு தான் அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அமைந்தது. அதனால தான் நான் சொன்ன 21ஆம் நூற்றாண்டு ஆண்டு பிற்பாடு எத்தனையோ பேர் நம்ம ஆண்டு இருக்க, எத்தனையோ பேரை நம்ம பற்றி பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், கேட்டு இருக்கிறோம். ஆனால் அவரை எல்லாம் நாம் மறந்து போயிட்டோம், அவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். ஆனாலும் கூட இன்றும் அசைக்க முடியாத நங்கூரமாக, ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திர சக்தியாக, தனி ஒரு ஆளாக இந்த உலகை ஆண்டு கொண்டு இருக்கிறார் என்றால், நான் சொன்ன மாதிரி தன்னை மையப்படுத்தாதவர், அன்பை மையப்படுத்தவர். தன்னுடைய பேர் புகழை பற்றி ஒருபோதும் வசனம் கடங்காய் விவிலியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்து வாசி நான் சொல்ல முடியும். அந்த 3 அரசர்கள் போறாங்க, அரசரை காண வந்திருக்கிறோம், படுத்துனுக்கு அந்த மாத்து தொழுவத்தில். இவர் அரசரா? அவங்க கேட்கிறான், யோரோது யூதரின் அரசர் எங்கே பிறந்து இருக்கிறார்? விவிலியத்தை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா பல இடங்கள் 5 அப்பங்கள் 2 மீன்களை இவரை அரசராக்க வேண்டும் என்று அவர்கள் அவரை பிடித்து கொண்டு செல்லும் பல இடங்கள்ல. இன்னைக்கு நம்ம பார்த்த இன்றைய பிலாத்து சொல்றான், நீ யூதரின் அரசனா? நீ சொல்லுவான். இயேசு ஒருபோதும் நான் அரசன், நான் தான் இந்த நாட்டை ஆள வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ பார்த்தீங்கன்னா அந்த மெஸ்ஸியா நான் சொன்ன அந்த மக்கள் மீண்டுமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், ஒரு விடுவி கிடைக்கும். அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ரோமையருடைய அடிமைத்தனம், நிறைய அந்த டாக்ஸ்லாம் போட்டு வரிகளை போட்டு மக்களை அடிமைப்பது. அப்போ அவங்க எதிர்பார்க்க, ஒரு ஆள் புதுதாக வரமாட்டாரா, நம்ம விடுவிக்க ஒருவர் கிடைக்க மாட்டாரா, நமக்கு ஒரு விடுவி கிடைக்காதா, நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா அப்படிலாம் யோசிக்கும் போது தான் விவிலியம் மிக அழகாய் அப்பதான் வந்து உதிக்கிறது இந்த இயேசு என்ற இந்த மாபெரும் ஒளி. காரில் நடந்து வந்த மக்கள் பேர் ஒளியை கண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நாமளும் யோசிச்சு பார்க்கிறேன், இயேசு அரசர். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நாம அரசரா, அவரை நாம பின்பற்றணும் அப்படின்னா, நான் சொன்னேன் முதல்ல இன்னைக்கு நிறைய நேரங்களில் இன்னைக்கு நாம அடுத்தவளை அதிகாரம் செலுத்த ஆசைப்படுறோம். நிறைய பேர், நான் ஒரு பங்கு சாமியார், நான் சொல்லுதான் கரெக்ட், முடிஞ்சது. நான் ஒரு எச்எம், நான் சொல்லுதான் கரெக்ட். நான் ஒரு வீட்டுக்காரர். இப்பெல்லாம் நிறைய வீடு அப்படி இல்லை, பொன்னாடி தான் டாமினேட் பண்றாங்க, அது வேற விஷயம். பாவம் புருஷங்களா ரொம்ப அப்படிதானே இல்லையா?
நிறைய நேரம் புருஷங்க ரொம்ப அமைதியாக இப்போ இந்த நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கிறானுங்க ஆம்பளைங்களாம் தெரில. ஓகே குட். பார்த்தீங்க என்றால் சில நேரங்கள் நம்மை அறியாமலே நம்ம அடுத்த மீது ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் வழியாக மேபி உங்கள்கிட்ட கொஞ்சம் பைசா இருந்திருக்கும், உங்கள்கிட்ட கொஞ்சம் பவர் இருந்திருக்கும், நீங்கள் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. இது நம்ம அறியாமலே கொஞ்சம் பெரிய கெத்து வந்துடும். அந்த கெத்து ஒரு வார்த்தை கெத்து வந்துச்சு. அந்த கெத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவரை அமுக்கணும், அடுத்தவரை அவன் மேலே ஏறி உட்காரணும். நீங்கள் தான் தப்பு பண்ணுறோம். நான் சொன்ன அரிஸ்டால் சொன்ன தன்னை வெல்லாதவன் மிக சிறந்த உலகத்தில் பெரிய விஷயமே இல்லை. அப்போ என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய நிறை என்ன, என்னுடைய குறை என்ன? ஏசு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருந்தாருங்க. ரொம்ப தெளிவாக அவர் பேசிய வார்த்தைகள், அவர் அணுகுமுறைகள், அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை தான் 12 பேரை வச்சு இன்னைக்கு பாருங்க உலகம் முழுவதும் 2000 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு கூட அசைக்க முடியாத ஒரு திரு அவையாக இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா இவர் போட்ட அந்த வித்து, இவர் போட்ட அந்த விதை இந்த மரமாக வளர்ந்து கிளையாக பல கிளைகளை பிரிந்து கனிகளை கொடுத்து கொண்டு, அப்ப இன்னைக்கு இன்னைக்கு கிறிஸ்து அரசு நமக்கு விடுக்கிறது என்ன? நான் சொன்ன அன்பின் அரசு, நீதியின் அரசு. இன்னைக்கு நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா பல கட்டுக்கள், நிறைய நாட்டில் மதத்தை சார்ந்தவர்களாக, மொழியை சார்ந்தவர், இனத்தை சார்ந்தவர், ஜாதியை சார்ந்த அங்க நிறைய பிரிவுகள், வேற்றுமைகள், வேறுபாடுகள் நிறைந்த ஒரு சமூகத்துல அவர் சொல்ல, என்னுடைய ஆட்சி உலக ஆட்சி, இறை அரசு, நீதியின் அரசு, உண்மையின் அரசு, அன்பின் அரசு, இரக்கத்தின் அரசு. அதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அதை தான் அவர் போதித்தார். அதனுடைய விளையாக தான் தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தார். அப்ப இன்னைக்கு நீங்க என்னுடைய ஆட்சிக்கு முடிவே இராது வசனம் சொல்லு, என்னுடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அப்ப அந்த ஆட்சியில நீங்களும் நானும் பங்கேற்பலாக. அப்ப அந்த ஆட்சியில பங்கேற்க நாமும் கூட எப்படி இருக்கணும்? இயேசு வாழ்ந்த அந்த அந்த அன்பை, அந்த இரக்கத்தை, அந்த நீதியை, அந்த உண்மை, அந்த சமத்துவத்தை, அந்த சகோதரத்துவத்தை நிலைநாட்டுகின்றவர்களாக மாறு அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்து நின்று அந்த விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். திருப்பாடு 28:10 இப்படி ஆசுகிறது. ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருப்பார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதியில் ஆசி வழங்குவார். அரசராக இருந்து இந்த உலகை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை, மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம்.
தனிப்பட்ட தேவனுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். குறிப்பாக நம்மை ஆளுகிறவர்கள் நிறைய நேரங்களில் இந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. சில நேரங்களில் அதிகார துஷ்பிரயோகம், மக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் நம்முடைய சொந்த நலனில் அக்கறை கொண்டு செய்ய வேண்டிய கடமைகளை, செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் இன்னைக்கு நிறைய தலைவர்கள், உலக தலைவர்கள் நாம் பொதுவாக பேசுவோம். அதுக்காக செபிப்போம். இப்படியாக ஒரு பொறுப்பு, ஒரு தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டது என்றால் அதை சரியான முறையில் செய்யணும். இப்போ நம்ம கூட நிறைய நேரங்கள் அன்பிய பொறுப்பாளாக, ஒரு பள்ளியில் ஆசிரியராகவோ, ஒரு கல்லூரியில் ஒரு ப்ரொஃபஸராகவோ, பல இடங்களில் உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதற்குரியவர்கள் அனைவருக்கும் கிடைக்காது. நீங்கள் பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்போ அந்த பொறுப்பு கொடுக்கும்போது அந்த பொறுப்பை நாம் தட்டி கழிக்கக்கூடாது. அந்த பொறுப்பை தாறுமாறாக எடுத்துக்கூடாது. அதை சரியான முறையில் செய்ய வேண்டிய விதத்தில் செய்யணும். அதுதான் நான் இன்னைக்கு கொண்டாடுற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிகரற்ற தலைவர் அப்படின்னு நான் சொல்வேன். தன்னிகரற்ற தலைவர், தனியாத தாகம் கொண்ட ஒரு தலைவர், மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதான் சீடருடைய கால்களை கழுவுகிறார். பதவியோ பட்டத்தையோ புகழையோ விரும்பாதவர். பல இடங்களில் அவரை புகழ்ந்து பேசும்போது அதை நழுவி சென்றார். அந்த இடத்தை விட்டு வாங்க வேற ஊருக்கு போகலான்னு சொல்கிறார். அங்கேயே அவர் அமர்ந்து கொள்ளவில்லை என்றால் விவிலிய மக்கள் பல இடங்களில் பட்டியலிட்டு காட்டுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து அரசராக, இயேசு கிறிஸ்து மாபெரும் தலைவராக, நமக்கெல்லாம் மிக சிறந்த ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக வாழ்கிறார். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாமும் வாழ அருள் வேண்டும். அன்பின் ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காய் கண்டு செலுத்துகிறோம். இதோ உமது அற்புதமான இந்த விழாவை கொண்டாடி மகிழ்கிற வேளையில நீ விட்டு செல்கிற அந்த வாழ்க்கை பாடங்களை நாங்கள் எமனாக்கி கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். பலியாக
அன்புக்குரிய நம் அனைவருமாக நீங்க ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று தாங்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமோடு மனிதரை ஒப்புரவாக்கும் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்களிடத்தார் அனைவருக்கும் உம் திருமகனை கொடுத்தருவராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நீருமுடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தி இவ்வாறு அமைதியை வழங்கும் ஆசற்ற பணிபொருளாக சிலுவை பீடத்தில் தம்மை அவருக்கு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருளடையாளங்களை எல்லாம் நிறுவினார். படைப்புகள் அனைத்தும் தமது ஆட்சிக்குட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே மாநக தூதர் முதன்மை மாநக தூதரோடு மறியல் அமர்வோ தலைமை தாங்குவோருடன் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர்
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவையுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்தியவே கிண்ணத்தையும் எடுத்து மீனுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், விடுவோம். அற்புதமான இந்த ஆண்டவருடைய அரச பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொது காலம் 34வது கடைசி ஞாயிறு என்று அடுத்த வாரம் நாம் திருவருகை காலம் புதிய ஒரு திருவடிப்பாக்கு ஆட்டு காலத்துக்கு செல்ல இருக்கிறோம். நீங்களாம் கேள்விப்படி ஆண்டான் அடிமை அப்படி ஒரு விஷயம். ஒருதான் இருப்பான், கீழே நிறைய அடிமைகள், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொத்தடிமைகள்லாம் இருந்திருப்பாங்க. பல நேரங்களில் பல இடங்களில் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள்லாம் நிறைய அடிமைகளை விலை கொடுத்து வாங்குவாங்க. அவன் சொல்கிறத கேட்கணும், அவன் சொல்கிற மாதிரி வேலை செய்யணும், அடிப்பான், உதைப்பான், எல்லாம் பண்ணுவான். அவனை ஒருவன் ஆண்டு கொண்டு இருப்பான், அவன்கிட்ட நிறைய அடிமை இருப்பான். இந்த ஆண்டான் அடிமை இதெல்லாம் இன்னைக்கு ஒழிந்து விட்டது. இன்னைக்கு மக்களே தலைவர்களை தேர்ந்தெடுத்து மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நான் யோசிக்கிறேன், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அரசர் அப்படின்னா அவர் தன்னை ஆண்டார். சாதாரண இந்த புகழுக்கும் சாதாரண இந்த பேச்சுகளுக்கெல்லாம் நயமாக சோப்பு போடுறது, ஜால்ரா தட்டுறது, இப்படியாக இருப்பதற்கெல்லாம் அவர் மயங்கி பொங்கி இருந்தார் என்றால் அவர் மற்ற தலைவர்களைப் போல மற்ற அரசுகளைப் போல கூட இருந்த இடம் தெரியாமல், வடிவே தெரியாமல் காய்ந்து போயிருப்பார், காணாமல் போயிருப்பார். தனக்கென்று ஒரு வாழ்க்கை முறை அமைத்துக் கொண்டார். யாருக்கும் எதற்கும் அவர் அடிமைப்படவில்லை. ஆனால் இன்னைக்கு அவர் தன்னிகரற்ற தலைவராக, உலகாளும் அனைவருக்கும் அரசராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அவருக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம், அவரை நம்முடைய தலைவராக ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் பலவற்றிலே இன்று அடிமையாயிருக்கிறோம்.
அடிமைப்பட்டு கிடக்கிறோம். சில பேருக்கு புகழ், சில பேருக்கு பதவி, சில பேருக்கு பணம், இன்னும் பலவிதமான அடிமைத்தனங்கள் நம்மை சுட்டு இருக்கிறது. நீ ரொம்ப அழகாய் சொல்கிறாங்க. நான் பலமுறை இதை சிந்தித்திருக்கிறேன். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பிகம் த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நீங்கள் சைக்காலஜி படிப்பு கேட்டு பார்த்தா தெரியும். சில பேர் ஏன் கத்துவாங்க, சில பேர் ஓவராக அடுத்தவங்கள ஆவுன்னு பார்த்தா பந்தா பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே நிறைய அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அவங்கள யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல, அவங்கள யாரும் கண்டுக்கலை, அவங்க கருப்பாக இருக்காங்க, குள்ளமாக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் யாரும் ஒதுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை முதன்மைப்படுத்துகிற மாதிரி உள்ளே பூந்துக்கிட்டு அடுத்தவங்களை முன்னாடி அதிகமாக பேசுகிறது, அடுத்தவங்கள குறை சொல்கிறது, ரொம்ப கேள்வி கேட்பது மாதிரியான மனிதர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் என்ன ஆகுது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக நான் பெரிய ஆள், நான் பெரிய அவன், நான் இவன் அப்படி என்று நம்மை அறியாமலே சில நேரங்கள் நம்ம இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் இருக்கு. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பொய் சொல்கிறீங்க. பல இடங்களில் நம்ம அப்படி கொஞ்சம் உயர்த்தி வாய்ஸை உயர்த்தி பேசிப்பாங்களேன். கொஞ்சம் இடத்துல அப்படி நின்று உங்கள் பார்வையில் ஒரு கெத்து இருக்கும் பாருங்கள். சில இடங்களில் அப்படி பண்ணுவோம் நம்ம நிறைய இடத்துல. இதெல்லாம் நம்முடைய இயலாமைகள். இதான் நான் மீண்டும் அருமையாக சொன்னார் சார். ஒருவன் தன்னுடைய பலத்தை, பலவீனத்தை, தன்னுடைய குறைகளை, தன்னுடைய நிறைகளை, தன்னை அறிந்தவனால் தாங்க மற்றவங்களை சரிப்படுத்தும். நான் என்னை அறிந்து கொள்ளாமல், என்னை வெற்றி கொள்ளாமல் மற்ற எதுவும் செய்ய முடியாது. அதுதான் இயேசு இன்னைக்கு மிக அழகாய் சொல்கிறார். தன்னை ஒருபோதும் தலைவர் என்று அவர் சொன்னதே கிடையாது. தன்னை ஒருபோதும் அரசர் என்று அவர் சொல்லலை. மற்றவங்க தான் சொன்னாங்க. பல இடங்களில் நான் சொன்ன விவிலியத்தில் அரசாட்சி முறை நான் பக்கத்தில் அமர வேண்டும் என்று எல்லாம் சிலர்கள் போட்டி போடுறாங்க. பதவிக்காக நினைக்கும் போது என்னுடைய ஆட்சி இப்படி இல்லை, நீங்கள் மற்றவருடைய கால்களை கழுவணும் அப்படி என்று அவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவரே சிலருடைய கால்களை கழுவினார். இன்றைக்கி நான் யோசிச்சு பார்க்குறேன், இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் இந்த கிறிஸ்து அரசர் விழாவை கொண்டாடல. இன்றைக்கி நாம கூட நிறைய நேரங்களில் இன்றைக்கி நிறைய பேருக்கு சீக்ரெசி அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்ரெட் ஜோஹாரி விண்டோ அப்படின்னு ஒரு சைக்காலஜி சொல்லுவாங்க. 4 பாக்ஸ் இருக்கான். கடைசி பாக்ஸ் யாருக்குமே தெரியாத, நமக்கு மட்டும்தான் தெரியுமா. எனக்கு மட்டும் தெரிந்த ஒரு உண்மை, என்னுடைய பலவீனம், என்னுடைய சீக்ரெட்ஸ், என்னுடைய குறைகள், என்னுடைய எல்லாத்தையும் எனக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாதான். இன்றைக்கி நிறைய நேரங்கள் நம்ம அனைவருமாக சீக்கிரசி வச்சுக்கூட சொல்ல. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதை அறிந்து கொண்டு அதுலேருந்து வெளிவரக்கூடிய அடிமைத்தனங்கள் நிறைய சுதந்திரமாக இருக்கணும் நம்ம சொல்கிறோம். ஆனால் சுதந்திரமாக நானும் இருப்பதில்லை, அடுத்தவனும் இருக்க விடுவதில்லை. இதான் இன்றைக்கி உலகத்துடைய போக்கு. நிறைய நுகர்வு கலாச்சாரம், நிறைய விஷயங்கள், சினிமா, இன்றைக்கி நிறைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி இந்த இளைஞர்கள் எல்லாம் அடிமைப்பட்டு நிறைய போதை பழக்க வழக்கங்கள், குடி, மற்ற கெட்ட பழக்க சினிமா, மற்றும் நான் சொன்ன இந்த செல்ஃபோன், அதுலேயே இன்றைக்கி நம்ம அடிமை. நான் ஒன்றும் பண்ணலையே, நான் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணலையே, நான் என்ன பண்ணுறேன். ஆனால் பல மணி நேரங்கள் அதை முழுகி போயிருக்கிறாய், அதேக்கு அடிமையாகி போனாய். நிறைய கோபம், மூக்கு மேலே கோபம் வருது, நிறைய விஷயம் நமக்குள்ளே நிறைய இருக்குது. ஆனால் நம்ம அனைவருமே நம்ம நல்லா இருக்குமான்னு காட்டிக்கிறோம். நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், அதுலேருந்து வெளிவா, உன்னை வெற்றிக்கொள். அடுத்தவனை சொல்லணும் அவசியம், நீ மற்றவனு சொல்லாத. நீ முதல்ல உனக்கு நீ காலை சீக்கிரமாக வச்சுக்கிறியா? நீ உன் கடமையை ஒழுங்கா சரியா? உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீ சரிவர செய்து கொண்டு இருக்கிறாயா? அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு கேள்வி கேட்கணும். எவன் ஒருவன் தன்னை வெற்றி கொள்கிறான் அவன் தான் வெற்றியாளன். ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அடுத்தவங்களை வெற்றி கொள்வது ரொம்ப ஈஸி. அவன் நம்ம விட கொஞ்சம் கம்மியாக இருப்பான், படிப்பில் உடல் வாகு கம்மியாக இருப்பான், நம்ம கொஞ்சம் பயமாக இருப்பான், அவனை நம்ம அடைக்காலும். ஆனால் நான் என்னை வெற்றி கொள்ள முடியல, ஏன்னா நான் விழுந்து கிடக்கிறேன், நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன். நான் அது வெளியே வருவதற்கு முயற்சி எடுக்கல. இதிலே நான் அந்த பண்ணி மாதிரி சேற்றுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு குஜாலமாக இருந்து கொண்டு செமையாக இருக்குது சார், நாத்தடிக்குது, எனக்கு தான் தெரியல, ஏன்னா நாத்தம் மற்றவங்க சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனடி எனக்கு இல்லை. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த இயேசுடைய அரசர் விழா அருமையான வாழ்வியல் பாடுகளை அவர் தன்னை அரசராக உலகம் என்று கொண்டாடினாலும் அவர் அரசர் என்று சொல்லவே இல்லை. அப்படி அரசு அன்பின் அரசாக நான் சொன்ன மாதிரி சமூக நீதியை முன்னிட்டதாக இருந்தது. அனைவரும் ஒரே பார்வையில் பார்த்தது, வேற்றுமைகளை களைந்தது, உண்மையை எடுத்துரைத்தது, அன்புக்கு சான்று பகர்ந்தது, அவருடைய விலையாக தன்னுடைய உயிரையே கொடுத்தது. இன்னைக்கு நம்ம உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்வு
கொஞ்சம் வித்தியாசமான வாழ்வாக நாம் இருக்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல, நாம் சந்திக்கிற மனித இடத்துல நம்ம பார்க்கும்போதே ஒரு வைப்பு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நீங்கள் பேசும்போதே, உங்களை பார்க்கும்போதே, உங்களோட கொஞ்சம் உட்கார்ந்தாலே நிறைய பேர் பாப்பா சொல்லுவாங்க, ஒரு வைப்ரேஷன். சில மனிதர்களை பார்க்கிற போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். நன்மையா நாளுக்கு நன்றி செல்வோம். இது பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி வர எத்தனை பேருக்காக, நம்முடைய ஜெபத்துகள் கேட்டு யாவருக்காக, பலவிதமான உடல்நல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காக, ஏதோ நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து ஜெபிக்கிற அனைவருக்காக, கிறிஸ் அரசருடைய பெயர் தாங்கி இருக்கிற அனைவருக்காக, கிறிஸ்தரால் கிறிஸ்டி இப்படி எக்கச்சக்கமான பேருக்கு அவர்களுக்காக நாம் விசேஷ விதமாக ஜெபிப்போம். எப்போது நமக்காக பிறந்து பேசின அன்பு தாயார் என்னை அப்படி அன்பு கணவர் இப்பொழுது சூசையப்பர், நமது வங்கியின் பாதுகாவலர் இப்பொழுது அந்தோணியார், திருத்தூதர்கள் தோமையார், அந்தோணியார், திருத்தூதர்கள் தோமையார், அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாயம் இந்த உலகிலே மனிதர்களாக பிளந்து தங்களை வெற்றி கொண்டு சுதந்திர காற்றை சுவாசித்து இன்று ஆண்டவரோடு இணைந்து புனிதலைக்கு உயர்த்தப்பட்ட அனைவரோடு இணைந்து ஆண்டவராக இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கற்பித்த ஜெபத்தை நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது உமது ஆட்சி வருக, அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லும். தலை ஒவ்வொரு முறையும் கூடும்போது அந்த ஆட்சி வருக நம்மில் வரணும், நாம் இருக்கிற இடத்துல வரணும், இந்த நாட்டில் வரணும், இந்த உலகத்தில் வரணும், அந்த அமைதி, நிம்மதி, சமாதானம் எங்கும் பெருக வேண்டும் என்று சொல்லி கைகளை விரித்து கண்களை மூடி இயேசு கற்பித்த அற்புதமான ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் என்றால் விரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில் நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே உடைய பாத தண்டையில வந்து குடும்பி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து இங்கு இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்வீரா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசர்கள் அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படை தூய ஆவியால் ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடலான மத்தத்தாலும் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் என்று உடைய கட்டளைகளை கருத்து நிற்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி கிறிஸ்து அரசருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அமைதியின் அரசு, அன்பின் அரசு, நிறைவின் அரசு, நிம்மதியின் அரசு, இரக்கத்தின் அரசு, ஒற்றுமையின் அரசு. ஆகவே அதையெல்லாம் நம் வாழ்கிற நம்முடைய வாழ்விலே எடுத்து எம்ப இயேசு தன்னை விருந்தாய் படைக்கிறார், விருதுக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தொழிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
திருமண அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை பங்குராஜ், தாய் அமலூர்புர ஆணிகளின் மகன் ஜெகதீஷ் ராஜ் என்பவருக்கும், கோட்டார் மறை மாவட்டம் கீழராமன் புதூர் பங்கை சேர்ந்த தந்தை கிளமெண்ட் பெனோ, தாய் ஜெசிந்தா இவளின் மகள் ஆண்ட்ரோ சகானா என்பவருக்கும் திருமணம் வச்சு இது 3வது அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய உடைய கடமை. அன்புடைய பொது காலத்துடைய 34வது ஞாயிறு தாயாம் திருவை இன்று அனைத்திற்கும் அரசரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பெருவிழாவை கொண்டாடவே பெருவிழா வாழ்த்துக்களை பலத்த ஒரு கரவழி கொடுத்து கிறிஸ்து அரச பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். 25ஆம் திங்கட்கிழமை புனித கத்தரின் கன்னி மறை சாட்சி விழா, 30ஆம் தேதி புனித அந்திரேயா திருத்தூதர் விழா. அன்புகளே, உங்களுக்கு தெரியும் நம்முடைய கிறிஸ்மஸ் அப்போ இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி இதோட நிறைவு பிறகு அடுத்த வாரம் நம்ம திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறுக்குள் கடந்து செல்கிறோம். இந்த திருவருகை காலம் வந்தாலே உங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் உடைய அந்த கலை டிசம்பர் மாதம் என்றாலே கிறிஸ்மஸ் கலை கட்ட ஆரம்பித்து விடும். கடந்த வாரம் நடந்த அந்த பங்கு பெரிய அன்பிய கூட்டத்தில் பல முடிவு எடுத்திருக்கிறோம். எனவே கிறிஸ்மஸ் கேரல்ஸ் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்முடைய பங்களே துவங்குறது. நோட்டீஸ் போர்டில் லிஸ்ட்டு போட்டாச்சு. குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம், எல்லா குரூப்லேயும் போட்டிருப்பாங்க. ஆகவே டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 18ஆம் தேதி வரை 29 அன்பியங்கள், ஒரு நாள் 2 அன்பியம், 3 அன்பியம், 1 அன்பியம் என்று ஒவ்வொரு நாளுமாக பிரித்து வைத்திருக்கிறோம். எனவே நீங்கள் கவனிக்க வேண்டியது தான் முதல் விஷயம் கிறிஸ்மஸ் கேரேஜ். இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள்லாம் எக்ஸாம் மற்ற ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் சில நேரங்களில் நம்ம நேரத்தை கருதி உள்ள அனுமதிப்பது இல்லை. ஆகவே 6 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி 10 மணி 9 மணிக்கு முடிச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா 11 மணிக்கு போயிட்டு வருது, மற்றவங்களுக்கு நம்ம இடையூறாக இருக்குது. அதெல்லாம் ஒரு காலம் நீங்கள் பாட்டு படிக்கும்போது ஒரு வேறு மாதிரி இந்த ஒரு காலத்தில் இன்றைக்கி அப்படியான ஒரு சூழல் இல்லை. அடுத்தவங்க நம்ம இடையூறாக இடைஞ்சலாக நம்ம இருக்கக்கூடாது. சரி, அதை தான் இதை முன்னெடுத்துக்கிறோம். எனவே 3 விதமாக இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் ஏற்பாடு செய்ய. ஒன்று வீடுகளுக்கு சென்று பாடுவது. ஒரு சில அன்பியங்கள் ஒன்றாக ஒரு இடத்துல குழுமி அப்படியே பாடல்களை பாடி அங்கே மகிழ்ச்சியான காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். சில அவர்களாக ஒரு வீடாக சென்று கடைத்திலே பங்கு தந்தை அழைத்து அங்கே ஒரு சிறிய ஜெபம், அங்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இப்படியாக நான் சொன்ன மாதிரி மொத்தம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 18ஆம் தேதி வரை மொத்தம் 21 அன்பியங்களுக்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதல்ல நேரம் சொன்ன மாதிரி 6 மணிக்கு தொடங்கிங்க. 6 மணி என்பது 7 மணி ஆகி, 7 மணி என்பது 8 மணி ஆகி முடியுது, 11 மணி ஆகக்கூடாது. எனவே உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன அன்பியங்கள் தான் இருக்கிற 25 குடும்பங்கள் 28 குடும்பங்கள் அதுக்கு மேலே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆகவே முடிந்த அளவு அன்பிய பொறுப்பாக முன்கூட்டி இதற்கான ஏற்பாடு செய்யுங்க. 2வது, இங்கிருந்து கொயர் எல்லாம் வராது, உங்களுக்கு தெரியும். ஆகவே நம்முடைய இப்போ நீங்களே எல்லாம் பாருங்க, இன்றைக்கெல்லாம் பயங்கரமான சிங்கர்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு பல திறமைகளை வைத்து கொண்டு இருக்கு, ஆனால் வெளியே காட்டுது. எனவே ஒரு காலத்தில் இந்த இளையோர் குழு தான் பாடுவாங்க, எத்தனை கோளுக்கு போவாங்க. அதனால் இளையோர் குழு விட்டு எல்லாம் அவங்க ஏதாவது முடியாத எடுத்து போட்டோம். மற்றபடி அந்தந்த அன்பிகளை சேர்ந்தவங்க நீங்களாகவே இந்த குழுக்களை ஏற்படுத்தி இந்த பாடுகளை தயாரித்து, ஏன்னா நமக்கு இன்னும் டைம் இருக்குது, உங்களுக்கான நேரமும் இருக்கிறது. எனவே முன்கூட்டி அதுக்கான தயாரிப்பு இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு குருவோ ஒரு அருள் சகோதரர் உங்களோட வருவாங்க. அவ்வாறு கூட கடைசி வீட்டில் மட்டும் ஏதாவது ஏற்பாடு செஞ்சால் போதும். எல்லா வீட்லேயும் நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு உட்காந்து போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடும். ஆகவே கடைசி வீட்டில் வழக்கமாக செய்வது தான் ஒரு சின்ன சிற்றுணவு ஏற்படுத்தி அந்த நாளை நீங்கள் நிறைவு செய்யுமாறு உங்களை கேட்டு அதற்கான கவரும் கேலண்டரும் வரும் அன்பிய பொறுப்பாளருக்கு முன்கூட்டி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழிமுறையை பின்பற்றி இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸை முன்கூட்டி ஏன்னா லிஸ்ட்டில் முதல்ல போட்டோம். ஆகவே மாற்றங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். எனவே அந்தந்த அன்பிய பொறுப்பாளர்களை கலந்து பேசி தான் முடிவெடுத்திருக்கிறோம். தவிர்க்க முடியாத காரணம், ஏன்னா ஒரு சில நாட்களில் 3 அன்பியங்கள் 4 அன்பியங்கள்லாம் இருக்காங்க. அப்போ அதை மாற்ற முடியாது. அதை முடிந்த அளவு நான் சொல்கிறத குறிக்கப்பட்ட அந்த நாட்களிலே முன்கூட்டியே தயாரிப்போடு நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸை அர்த்தப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு நான் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் நாம் திருவை காலத்தில் முதல் வாரத்தை துவங்குகிறோம். கடந்த ஆண்டுகளில் நம்முடைய பங்களை இந்த அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் அப்படி விழாவை நாம் கொண்டாடினோம். ஒரு காய்ந்த மரத்தை வைத்ததில் நம்முடைய பங்கில் இருக்கிற அன்பியங்கள் வாயிலாக நலிந்தவர்கள் முடியாதவர்களுக்கு உதவி செய்ய உங்களை அழைத்திருந்தேன். கடந்த ஆண்டுகளின் அனுபவம்லாம் அற்புதமான ஒரு அனுபவம். நான் நினைக்கிறேன் நிறைய ஆசீர்வாதம் நமக்கு இங்கே அதன் வழியாக கிடைத்து. காரணம் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே மிகப்பெரிய வசதியானவர்கள், பணக்காரெல்லாம் இல்லை. அனைவருமே நடுத்தரமாக அதை
விட மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் தான். அது மாதிரி தான் ஒரு வேலைக்கு செய்து சம்பாதித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான், பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளை சில பேரிடம் பகிர்ந்து கொண்டது எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் 2023 கிறிஸ்மஸை அர்த்தப்படுத்தினீர்கள். நிறைய வீடுகளுக்கு சென்று சில பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, சில பேருக்கு அந்த அரிசி பருப்புன்னு வாங்கி கொடுத்தாங்க, சில பேர் அவங்களும் உட்காந்து கேக்லாம் வெட்டி மகிழ்ந்து இப்படின்னு பல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே இந்த ஆண்டு கடந்த வாரம் அந்த கூட்டத்தில் கலந்து பேசினோம். இந்த முறை இந்த ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன், அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் அப்படி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். எதற்காக இந்த பாக்ஸ் என்பதை சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் இருப்பாங்க. நான் வந்து இப்போ எனக்கு எல்லாருமே வசதி இல்லாதவங்க, எல்லாருமே ரியலி டிசர்விங். நான் சொல்கிறது வந்து உண்மையாகவே நலிந்தவர்கள். நீங்கள் ரொம்ப ஃபாதர் எனக்கு இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாது அப்படின்றவங்க, உங்களுடைய பேர், உங்களுடைய அன்பியத்தின் பெயர், உங்கள் செல் நம்பர் எழுதி இந்த பாக்ஸை போடுங்க. வருகின்ற 5ஆம் தேதி வரை, 5ஆம் தேதி வரை இந்த பாக்ஸ் இங்கே தான் இருக்கும். அதுக்கு பிற்பாடு அந்த பாக்ஸ் வந்து இந்த பெயர்கள் எடுத்து ஒரு குழு இருக்காங்க, அந்த குழுவினர் கலந்து ஆலோசித்து அதுக்கு அடுத்த வாரம், அதாவது 8ஆம் தேதி நாம் வந்து இங்கே ஒரு அதே மாதிரி ஒரு சின்ன அந்த காய்ந்த மரத்தை வைப்போம். அதன் வழியாக யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது சின்ன உதவியாக பெரிய உதவி, ஏதோ ஒரு உதவி, ஆனால் அந்த உதவி கண்டிப்பாக இவங்களை வந்து சேரும். அப்போ என்ன முக்கியம் அப்படின்னா, உண்மையாகவே இப்போ நம்ம அன்பிகளை கேட்டால் எல்லாருக்கும் கிடைக்கும், ஃபாதர் அன்பியை பொறுப்பாக கொடுத்துருவேன் நீங்கள் போட்டுருங்க அப்படின்பார். அப்படி இல்லாமல் உண்மையாகவே இந்த முறை எனக்கு கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக உதவி செய்ய காத்திருக்கிறோம். இதுதான் கிறிஸ்மஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நான் மட்டும் நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு நான் சாப்பிட்டு இது மட்டும் இல்லை, என்னை விட நலிவு குறைந்தவங்க, என்னை விட ரொம்ப கஷ்டப்படுறவனுக்கு என்னால் நம்மள இந்த உதவி. கடந்த ஆண்டு இந்த 2023 கிறிஸ்மஸை பற்றி பார்க்கும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, அந்த காய்ந்த மரம் என்னங்க உங்களுக்கு ஃபாதர் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டம், என்ன வேணும், எனக்கு ஒரு வண்டி வாங்கித்தாங்க, 2 வீலர் வாங்கித்தாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் வந்து சொன்னால் எனக்கு நிறைய கடன் இருக்குது, கொஞ்சம் கடனை அடிச்சு விடுங்க, அதுக்கு தேவையான பணத்தை கொடுங்க. அப்படிலாம் இல்லை, தயவுசெய்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நான் சொன்னேன் எல்லாருமே கடந்த ஆண்டு உதவி செய்ய அத்தனை பேருமே சாதாரணவர்கள், பெரிய பணக்காரலாம் இல்லை, ஏழைகள், அவங்கள மாதிரி உழைப்பவர்கள் தான். அவங்கள்ட்ட இருக்கிறத ஒரு 10 ரூபா அவங்களோட பகிர்ந்து கொடுக்குறாங்க, தான் ஷேர் பண்ணுறாங்க. அதனால் உண்மையாகவே நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதை நிறைய நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் கடந்த வாரம். உண்மையாகவே நலிவுற்றவர்கள் யாராக இருந்தாலும் பெயர், அன்பியம், செல் நம்பர் கரெக்டாக எழுதி போடுங்க. கடந்த ஆண்டுலாம் நிறைய பேர் எழுதி போட்டு ஃபோன் பண்ணி அவங்க கான்டாக்ட் பண்ண முடியாமல், அவங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஆகவே நான் மீண்டும் சொல்கிறேன், வருகின்ற 5ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை இந்த பாக்ஸ் இங்கே தான் இருக்கும். 8ஆம் தேதி அந்த குழுவினர் அதை கலந்து பேசுவாங்க. சில நேரங்களில் வசதி ஆளுங்க போட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நிராகரிக்கப்படும், அதை அந்த குழு தான் முடிவு பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி இங்கு ஒரு காய்ந்த மரம் இருக்கும், அது தொங்கப்படும். அதில் வழியாக எடுத்து பங்களிருக்க நிறைய உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள். எனவே நான் சொன்ன மாதிரி இதை உண்மையாகவே தேவைப்படுவோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே உங்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸ் அப்படின்னாலே பல காரியங்கள் நம்ம செய்ய இருக்கும். குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் பாடல் போட்டி அன்பிகளுக்கான கடந்த ஆண்டு நம்ம வந்து கிறிஸ்மஸ் அப்போ பாடல ஜனவரி மாதம் பாடினோம். ஆகவே இந்த ஆண்டு வந்து கிறிஸ்மஸ் சமயத்தில் பாடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். கடந்த ஆண்டு நான் சொன்னேன் கிறிஸ்மஸ் பாடல் போட்டி வேண்டாம், அன்பிகளாக வந்து இணைந்து பாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதை போட்டி வச்சா தான் ஒரு விறுவிறுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே போட்டி இருக்கிறது, கிறிஸ்மஸ் பாடல் போட்டி. அதற்கான கண்டிஷன் முதல்ல ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடணும், பல பாடலே பாடக்கூடாது. நிறைய பேர் நம்ம 10 பாடல் சேர்ந்து பாடினா அங்கே ஜட்ஜு பண்ணுறதுக்கு முடியவே இல்லை. அதனால் ஒரு பாடல் தான் பாடணும். ஒன்று, அதை வந்து வருகின்ற டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த கிறிஸ்மஸ் அன்பிகளுக்கான கிறிஸ்மஸ் பாடல் போட்டி நடைபெறும். முதல் நிபந்தனை, ஒரே பாடலை பாட வேண்டும். முதல்ல அந்த பாடலை பண்ணா ஒரே பாட்டை 10 பேர் பாடுறான், அதான் பிரச்சனை. நீங்கள் எடுத்த பாட்டை கடந்த ஆண்டு மாதிரி நம்முடைய அன்பியை ஒருங்கிணைப்பிட முன்னாடியே சொல்லிடுங்க. இந்த பாட்டு அப்போ வேறு யார் எடுத்தால் அவங்க மாற்றிக்கொள்ள ஈஸியாக இருக்கும். எனவே அதை அவங்க கூட கலந்து பேசுவாங்க. நான் ஒரு மாதத்துக்கு முன்பாக சொல்கிறேன், இன்னைக்கு 24ஆம் தேதி பாடல் போட்டி, 22ஆம் தேதி, ஆல்மோஸ்ட் நமக்கு 28 நாள் இருக்குது. கடைசியில் வந்து சொல்லாதீங்க, அதற்கான முன்கூட்டி தயாரிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சில பேர் அந்த பாட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இன்னொரு பாட்டை மாற்றிக்கலாம், தப்பு இல்லை. இந்த பாட்டு தான் நாங்கள் பாடுவோம், இந்த பாட்டு தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தயவுசெய்து முதல் 3 இடங்களை பிடிப்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். நான் சொன்ன டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2ஆம் திருப்படி முடிந்தவுடனே இந்த பாடல் போட்டி, அன்பிகளுக்கான பாடல் போட்டியாக நடைபெறும். நம்முடைய பங்கிலே கடந்த மாதம் நடைபெற்ற விவிலிய வினாவிடை போட்டிக்கான பரிசுகள் வெற்றியாளர் பேர்லாம் வெளியே போட்டிருக்கோம். மொத்தம் 19 அன்பியங்கள், 5 பேர் முதல் 5 இடம் பிடிச்சிருக்காங்க. மற்றவர்களுக்கெல்லாம் மாறுதல் பரிசு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் திருப்படியில் அவர்களுக்குரிய பரிசுகளை வழங்கி நாம் கௌரவிப்போம்.
கடந்த செவ்வாய்க்கிழமை நம்முடைய பங்கில் நமது பிள்ளைகள் ஒரு 73 பேருக்கு நம்முடைய பேராயருடைய தலைமையில் உறுதி பூசை என்ற அருட்சானம் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆசிரியர்கள் 50 நாட்களுக்கு மேலாக இந்த பிள்ளைகளை தயாரித்தார்கள். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டி வந்து அமர்ந்து பொறுப்போடு நடந்து கொண்டீர்கள். பிள்ளைகளும் கூட இதற்காக தங்களுடைய நல்ல முறையில் தயாரித்து இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நாள் சிறப்பாக நடைபெற பல நல்ல உள்ளங்கள் உதவி செய்திருக்கிறார். அத்தனை பேருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அந்த உறுதி பூசலுக்கான ஃபோட்டோஸ்லாம் வந்துடுச்சு. எனவே அதற்குரிய பிள்ளைகள் ஆசிரியர்கள் 4 பேர் இருக்காங்க. அவரிடமிருந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த பாடகர் குழு அப்படி என்றால் ஒரு சில பேர் ஒரே தான் பண்ணிப்பாங்க, மற்றவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, பக்கத்து போங்க சொன்ன ஃபாதர் 30 வருஷமாக நான் தான் கொயர் மாஸ்டர் அப்படின்னுலாம் சொல்லி கொண்டு வரலாம் இருக்காங்க. இன்றைக்கி காலம் மாறி போய்விட்டது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் இல்லை. இப்போ நிறைய பிள்ளைகள் கீபோர்டு வாசிக்கிறாங்க. சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற அநேகர் பாத்ரூம் சிங்கர்ஸ், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அடித்து தூள் பண்ணுவீங்க. சூப்பர் சிங்கரில் பாருங்களேன், சாதாரண பிள்ளைகள், கிராமத்திலிருந்து வருகிற பிள்ளைகள்லாம் என்ன அருமையாக பாடுது. அப்போ பார்த்தீங்கன்னா திறமைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த திருவடிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருவடிபாடை அர்த்தப்படுத்தி வெறும் பூசனா என்னது, வெறும் சாமியார் பேசுறது, வாசகம் வாசிக்குது, மன்றாடு பிரசங்கம் மட்டும் இல்லை. இது எப்படின்னா அந்த அழகுபடுத்துவது மாதிரி, எப்படி இந்த பீடத்தை இந்த பூக்கள் எப்படி அழகுபடுத்துதோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா திரு இசை அப்படி சீக்கிரம் மியூசிக். வத்திக்கான் 2ஆம் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலமே ஒரு ஏடி இருக்கிறது, சீக்ரெட் மியூசிக். நம்முடைய கத்தோலிக்க திருவையில் கிரிகோரியன் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அவங்க பாடல்கள் என்பது என்னன்னா உள்ளத்தை உருக்கக்கூடியது, ஆண்டவரோடு இணைக்கக்கூடியது. சில பாடல்கள் பார்ப்போம், கண்ணில் அப்படியே தண்ணி வரும், நம்மையே மறந்துடுவோம். சினிமா பாடல்களுக்கு தர முக்கியத்துவம் சாமி பாடல்கள் நம்ம அதிகமாக கொடுப்போம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவை இந்த பாடல்களை யார் பாடுவது அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்கில் தினந்தோறும் திருப்பணியில் பல பெரியவங்க இருக்காங்க, ஒரு 6 பேர். அவருக்கு வந்து மழை புயல் என்றால் கூட காலையில் வந்து பாடி இந்த பூசையை அர்த்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்முடைய பங்கில் மொத்தம் 3 பாடகர் கூடி எல்லாம் இளம் பிள்ளைகள் வேலைக்கு சொல்கிறாங்க, படிக்கிறாங்க, பல பொறுப்புகள் இருக்கிறது. ஆனால் நான் உங்களை பாராட்ட வேண்டும். காரணம் பார்த்தீங்கன்னா இடம் காணப்படுகிற கமிட்மெண்ட். இப்போ நான் சொன்னேன், நிறைய பேர் இருப்பாங்க இந்த பங்கில் கீபோர்டு வாசி, அதான் டைம் இல்லை ஃபாதர், அதெல்லாம் ப்ராக்டிஸாக வர முடியாது ஃபாதர், எனக்கு நிறைய வேலை இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் முன் வரவே தயங்குற வேலையில் படிப்பு இருக்கிறது, வேலை இருக்கிறது, நிறைய வீட்டில் பொறுப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த பிள்ளைங்கள் அத்தனை பேரும் நம்முடைய திருப்பலியை ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலி 3 திருப்பலி, காலை 6:30 மணி பூசை, 8 மணி பூசை, திருப்பி சாயங்காலம் 6:30 மணி பூசைக்கு, 6 மணி பூசைக்கு 6:30க்கு வந்துடுவாங்க. ஆங்கில பாடகர் குழு இப்படி என்று இதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய செசிலியா பாடகர் குழு, வேற என்ன பாடக்குழு, இன்ஃபென்ட் ஜீசஸ் பாடகர் குழு, டிவைன் வாய்ஸ் என்று 3 பாடல், மொத்தம் 25 பேர் நம்முடைய ஞாயிறு வழிபாடை அர்த்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய பாடக்குழு தலைவராக பிரதீப் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். கடந்த 22ஆம் தேதி புனித செசிலி அம்மாள் பாடகர் குருடைய பாதுகாப்பு விழாவை கொண்டாடும். எனவே இந்த பிள்ளைகளை கண்டிப்பாக நல்லா சொல்லுங்க, அழகாக பாருங்க. ஒவ்வொரு சண்டே பூசையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அதற்கான நிறைய தயாரிப்புகள் பிள்ளைகள் எடுக்கிறாங்க. இந்த குழு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ரொம்ப கமிட்மெண்ட், நிறைய நேரம் வந்து அதற்காக தங்களுடைய நேரத்தை கொடுத்து அதற்காக உழைக்கக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒருமுறை ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுப்போம். இன்றைய வழிபாடை மிக அர்த்தமுள்ள வழியில் சிறப்பித்த நம்முடைய 3 பாடகர் குழுவிற்கு ஒரு பலத்த கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பணி புனித அந்திரேயா அன்பித்தினர் சிறப்பிப்பார்கள். கடைசி புனித செசிலியா ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த வசதியான குடும்பத்தில் கிபி 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் சிசிலியா. சிறுவயது முதல் இறைவனின் அன்பினை சுவைத்து ஜெபத்தில் வாழ்ந்த இவர் தன் கன்னிமையினை இறைவனுக்கு அர்ப்பணித்து எளிமையாக வாழ்ந்தார். திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்து இறைபக்தியோடு வாழ்ந்த இவருக்கு இவரது பெற்றோர் கிறிஸ்தவர் அல்லாத வலேரியன் என்பவரை திருமணம் செய்து வைக்க கணவரிடம் தன் கற்பை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டதாக தெரிவித்து ஆண்டவரின் நற்செய்தியை எடுத்துரைத்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட செசிலியாவின் கணவர் திருத்தந்தை அர்பன் அவர்களிடம் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவராக மனம் திரும்ப இருவரும் இணைந்து ஆண்டவரை எடுத்துரைத்து இறைப்பணிகளை செய்தனர். பின்பு ரோமை ஆளுநரால் 3 முறை தலை வெட்டப்பட்டு கழுத்தறுந்த நிலையில் 3 நாட்கள் இறைவனை புகழ்ந்து பாடி விண்ணகமடைந்தார். இவரை திரு அவை புனிதராக உயர்த்தி பாடகர் குழுவின் பாதுகாவலியாக அறிவித்தனர். இவரது விழா நவம்பர் 22ஆம் நாள் கொண்டாடப்படுகின்றது. 6 நூற்றாண்டுகள் கழித்து கண்டுபிடிக்கப்பட்ட இப்புனிதையின் உடல் அழியாமல் இன்றும் இருப்பது இறை வல்லமையே.
இசை மீட்டுவோர் மற்றும் பாடகர்களின் பாதுகாவலியான புனித செசிலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும் கல்லறை திருநாள் இறந்தவங்களை நாம் நினைவு கூறணும். அவை நான் சும்மா சொன்ன இந்த பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் அநேகர், நீங்கள் நிறைய பேர் கல்லறைக்கெல்லாம் கூட்டு போகிறதே இல்லை. அவை மறைக்கல்வி பிள்ளைகள் இப்போது கல்லறை அனுபவம் அப்படி ஒரு விஷயத்துக்கு அமைச்சிருக்கேன். வந்து கொண்டு இருக்கிறார். ஒரு 5 நிமிஷம் ஆகும். கல்லறையில் சென்று கல்லறையை பார்ப்பது, பல கல்லறைகள் எப்படியா கட்டப்பட்டு எத்தனை பேர் சீக்கிரம் சத்துட்டாங்க, எத்தனை பேர் லேட்டாக சத்தாங்க என்பதை எல்லாம் பற்றி அவருக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காக நம்முடைய ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவர் செஞ்சுருக்காங்க. இன்னும் ஒரு 5 நிமிடம் வந்துடுவாங்க. அவை வெயிட் வந்துட்டாங்க. எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டி கடைசி ஜெபத்திற்காக நடந்திருப்போம். நன்றாடுவோமாக. ஆண்டவரை சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டு நாங்கள் உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்று வாழ ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடே இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. மகிழ்வோம், மகிழ்வோம்,
யோசேப்பின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இசைமீட்டுவோர் மற்றும் பாடகர்களின் பாதுகாவலியான புனித செசிலியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. Once more. Once more.